6 மாசமா வந்து ரொமட்டாய்டு இருக்கு. சாரோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. சரி ஓகே பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினைச்சு தான் வந்தேன். ஸோ அவருடைய அந்த பர்மக் லைனால் டச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வித்தின் 3 days we have a tremendous development. கழுத்துலேயும் கொஞ்சம் பெயின் இருந்தது. அதனால் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்தில் எனக்கு கழுத்து வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. ரொமட்டாய்டு பேஷண்ட் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்லேயே சரி நம்ம இங்கே போய் பார்க்கறத விட அங்கே ட்ரை பண்ணுவோம் இங்கே ட்ரை பண்ணுவோம்லாம் யோசிக்கவே வேணாங்க. நீங்கள் ரொமட்டாய்டு அப்படின்னாலே நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாங்க. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போய் நீங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு க்யூரபிளுங்கிறது கிடையவே கிடையாதுங்க. வந்து எங்கள் சார் இதை டிஸ்கஸ் பண்ணதில் அவரும் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, இது க்யூர் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ரோச்சும் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, இன்னொன்று பேஷண்ட்ஸ்க்கும் அந்த ட்ரஸ்ட்டு கொண்டு வந்து வச்சாரு. ரொமட்டாய்டு வந்துட்டு அடுத்து லைஃபே இல்லை அவங்களுக்கு, வீட்லேயே முடங்கிட வேண்டியதுதான். அந்த ஸ்டேஜில் இருந்தேன், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் நான் வந்துட்டு. பட் வந்து நான் இங்கே வந்த பிறகு அவர் கொடுத்த ஹோப் வந்து ரொம்ப அதிகம். உலகத்திலேயே என்னால் மட்டும்தான் அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சார் சொன்னார். அது வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுத்தது. இவர்கிட்ட அந்த வைத்தியம் எடுத்துக்கிட்டா நம்ம வந்து குயிக்காக இதுலேருந்து பர்மனெண்ட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மையிலே வந்து சார் வந்து எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் தான். என்னுடைய பேர் மனோகரன். நான் சென்னையிலேருந்து வரேன். ஐ எம் ரிட்டையர்டு கவர்மெண்ட் அஃபிஷியல். இப்போ என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து ஜோதி லக்ஷ்மி, அவங்களுக்கு வந்து அந்த 2 முட்டியும் க்ரானிக் பெயின் இருந்தது. அது இல்லாமல் ஸ்பைன் வேற லைட்டாக பெல்ட் இருந்தது. ஸோ வி வெண்ட் ஆல் அரவுண்ட் பட் வி ஆர் நாட் சக்சீடட். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இன் திருப்பூர் ரெஃபர்டு திஸ் பிளேஸ். ஸோ வி கேம், தட் இஸ் லாஸ்ட் 2 weeks பேக், January 6th. ஸோ வி மெட் த டாக்டர். ஸோ அவர் அனலைஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க பார்த்தாங்க. ஸோ அவருடைய அந்த பர்மக் லைனால் டச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ வித்தின் 3 days we have a tremendous development. என் பேர் ரவிச்சந்திரன். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். எனக்கு கொஞ்ச நாளாக முதுகு பிரச்சனை இருந்தது. அதனால் வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். கழுத்துலேயும் கொஞ்சம் பெயின் இருந்தது. அதனால் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். வந்து 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்தில் எனக்கு கழுத்து வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. நான் என்னால் ரொம்ப நாள் தங்க முடியாதுங்கிறதுனால டாக்டர் மருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த பச்சிலை ஒத்திடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை நான் மருந்து வாங்கிட்டு திருப்பி சென்னை போயிட்டு திருப்பி நான் அங்கே இருந்தபடியே நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்ததில் வந்து எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. இந்த இவர்கிட்ட அந்த வைத்தியம் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து குயிக்காக இதுலேருந்து பர்மனெண்ட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோட பேர் வீரபாண்டியன் காளிமுத்து. நான் தற்போது அங்கே அமெரிக்காவில் வசிச்சிடுறோம். ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு திடீர்னு இடது சைடு எல்லாமே ஒரு மரத்து போக ஆரம்பிச்சு, நம்னஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு உடனே அங்கே நியூராலஜிஸ்ட் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணோம். நாங்கள் நியூரோ சர்ஜன்ட்டை போய் பார்த்தோம். அவங்க எல்லாம் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு சர்ஜரி தான் ஒன்று தான் தீர்வு அப்படின்னு சொன்னாப்புல. கேட்டதில் எனக்கே ஒரு பயமாக எடுத்துருச்சு. நான் கம்ப்ளீட்டாக பாடியே இம்மொபைல் ஆகிடலாம், நடக்க முடியாமல் கூட போயிடலாம், பெட் ரிட்டன் ஆகிடலாம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயமுறுத்துனாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தேடி அலைகிறப்ப தான் என்னோடய ஒய்ஃப் வந்து என்னோட மனைவி வந்து இணையத்தில் ரொம்ப தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சுகாலயாவை பற்றி தெரிய ஆரம்பித்தது. சரி போய் இங்கே சுகாலயாவுக்கு போய் பார்த்து வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இது நாங்கள் ஒரு 5-6 மாதமாக பிளான் பண்ணோம். ஆகஸ்ட்லேருந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணோம், தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ தான் ஒரு வழியாக முடிஞ்சது. வந்து டாக்டர் எல்லாம் என்னோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு பிரச்சனை என்னென்னா கழுத்தில் வந்து செர்விக்கலில் வந்து ஒரு 3 போன்ஸ் வந்து என்னோட நர்வை டச் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம். பட் டாக்டர் பார்த்துட்டு அது மட்டும் ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய எட்டையர் தண்டோட ஸ்பைனல்லே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. நான் அது வரைக்கும் அதை பற்றி ரியலைஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ எனக்கு சமீபமாக என்னென்னா நான் உட்காந்து எழுந்திரிச்சா இமீடியட்டாக என்னால் ஒரு ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாது. நான் ஒரு மாதிரி லேசாக ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷன்லேயே நடத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் அங்கே வந்து 10 நாள் ஆகுது. 10 நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இந்த 10 நாள்லேயே எனக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியும்.
எனக்கு ஒரு 8 இயர்ஸ் தான் ரொமட்டாய்டு இருக்குங்க. நானும் நிறைய பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆனால் பார்த்த பக்கம் எல்லாமே மெடிசன் எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஓகேவா இருக்கும். அந்த மெடிசனை ஒரு 1 or 2 days ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப பெயின் வந்துடும். மெயினாக என்னால் பெயின் கில்லர் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே விட்டுட்டேன். நான் நிறைய பக்கம் பார்த்து எங்கேயுமே க்யூரபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு வெறும் பெயின் கில்லர் மட்டும்தான் போட்டுக்கிறேன். ஏன்னா பெயின் கில்லர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க. சார் 3 months இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. எனக்கு 2 monthsல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. எல்லாத்துக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, ரொமட்டாய்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகணும். ஏன்னா சார்கிட்ட வந்துட்டா கம்பல்சரி க்யூரபிள் தான். அதனால எந்த விதமான இதுவும் கிடையாது. வந்து எங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதில் அவரும் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, இது க்யூர் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ரோச்சும் வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. இன்னொன்று பேஷண்ட்ஸ்க்கும் அந்த ட்ரஸ்ட் கொண்டு வந்து வச்சார். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இருந்தது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலே பேஷண்ட்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகி அந்த உள்வாங்குற மருந்து வந்து நல்லா வாங்கி வேலை பண்ணுற அளவுக்கு அவரும் வந்து கன்வின்சிங்காக சொன்னார் இது. ஸோ அப்புறமா வந்து இமீடியட்டாக இங்கே ஜாயின் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து இங்கே 2 months எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வந்து 1 weekலேயே வந்து அந்த பெயின் ரிலீஃப் நல்லா தெரிஞ்சுது இவங்க ஃபேஸ். ஏன்னா வந்து நான் 4 years இவங்களை பார்த்ததுல இந்த 1 weekலேயே வந்து அந்த பெயின் ரிலீஃப் வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறமா க்யூர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸ்லோவாக அந்த கொடுக்குற மருந்து எப்படின்னா வந்து ஒன்று ஒத்தனம் இருக்கும், அது போக கீரை ஹெர்பல்ஸ் கொடுப்பாங்க. இது ஆல்டர்னேட் டேஸில் போகும் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2.5 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இது ஆகிட்டு இப்போ இந்த ரிலீஃப்னு கேட்டிங்கன்னா பாடியில் இருக்க அந்த ஸ்வெல்லிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1.5 monthலேயே வந்து நல்ல ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு உடம்பு. ரொமட்டாய்டு வந்துட்டு அடுத்து லைஃபே இல்லை அவங்களுக்கு. வீட்லேயே முடங்கிட வேண்டியதான் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன் நான் வந்துட்டு. பட் வந்து நான் இங்கே வந்த பிறகு சாரோட வீடியோஸ் பார்த்த பிறகு அவர் கொடுத்த ஹோப் வந்து ரொம்ப அதிகம். உலகத்திலேயே என்னால் மட்டும்தான் அதை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சார் சொன்னார். அது வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அதனால தான் நான் இங்கே தான் வரணும், சார்ட்ட தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் வந்தேன். பட் அந்த என்னோட நம்பிக்கை வந்து வீண் போகவே கிடையாது. ஒரு 24 daysலேயே வந்து நல்ல முன்னேற்றம் வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ we are very happy. So we search a good place. So totally we are relieved of from the tension. So when you're going for English medicine and all, a lot of side effect, அதுவா இதுவா நிறைய பண்ணணும்னு இருக்காங்க. பட் இங்கே எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்டோட போகிறதுனால ஸோ we are totally happy. We are handed over the patient to the doctor. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஒத்தனம் கொடுக்குற லேடிஸ்லாம் they are really dedicated. எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கூப்பிடுவாங்க, கூட்டிகிட்டு போய் கொடுக்குறாங்க. டோட்டலி டெடிக்கேட்டட் பிளேஸ். நம்மளால பண்ண முடியாது. கூட 3 days வீட்டில் பண்ணிட்டு தான் வந்தேன். ரியலி தே ஆர் வெரி டெடிக்கேட்டட் கேர்ள்ஸ் ஆர் ஹியர். தே வெல் ட்ரைன்டு. ஸோ 1 hour பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் இட். ஹாஸ்பிட்டல்னுலாம் சொல்லவே முடியாது. இந்த இடமும் சரி, இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே தங்கி மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய பசங்க குழந்தைங்க ஒர்க்கு போகணும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்கு இல்லைங்க. இல்லை, கண்டிப்பாக இது ஒரு ஹோம்லியாக தான் இருக்குது. எல்லாம் இங்கே தங்கியிருக்கிறவங்களும் அப்படிதான், ஒருத்தர் நல்லா ஹெல்ப்பிங் பண்ணிட்டு நல்லாவே இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லவே முடியாதுங்க. இங்கே தங்கியிருக்கிற இடமும் வந்து அகாமடேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே எல்லா வசதிகளோடும் இருக்கு. அது ரெண்டாவது, இது கிராம சூழ்நிலையில் இருக்கிறதுனால இயற்கை காற்று, இங்கே கொடுக்குற உணவெல்லாம் வந்து பத்திய முறையில் கொடுக்குறாங்க. அது வந்து இயற்கை முறையில் சமைச்சது. அதனால அதுவும் நல்லா இருக்கு. இப்போ வந்து அலோபதிக்கு போகும்போதெல்லாம் வந்த விஷயம், நமக்கு வந்த ரெஸ்பாண்ட் என்னன்னா, இதில் வந்து க்யூரபிள் நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான மருந்து தான் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் க்யூர் வந்து கேரண்டி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்ம சார் வந்து இங்கே பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், இது 100% வந்து க்யூரபிள் தான். அதில் வந்து சர்டன் லெவல்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவலில் பார்த்து அவர் வந்து இவ்வளோ டேஸ்ன்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அவர் கேட்குறது நம்மகிட்ட ஒரே விஷயம், இங்கே பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இது நம்மளுக்கு உண்டான ஒரு இதுன்றதுனால அவர் அது அட்வைசபிளாக சொல்கிறாரு.